ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் டைம் ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியலுக்கு கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். பாவக்காய் பொரியலுக்கு பாவக்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன். வெள்ளை பூசணிக்காய் வச்சு மோர் குழம்பு செய்கிறதுக்கு நைட்டே பூசணிக்காவுமே வேக வச்சுட்டேன். மோர் குழம்புக்கு தேவையான அரிசி பருப்பு இதையுமே ஊற வச்சுட்டு வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையானவே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. மாவு அரைக்கிறதுக்கு அரிசி உளுந்துமே ஊற வச்சுட்டேங்க. ஸோ காலையில் கிரைண்டரில் போட்டு விட்டோம்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் தாங்க தூங்குனேன். ஏன்னா மாவுமே இல்லை வீட்டில். சரி, ராகி கூழ் பண்ணிடலான்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கூழ் தான் பண்ண போகிறேன். வெறும் ராகி மட்டும் போட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வரகரிசியை வேக வச்சுட்டு அது கூடவே ராகியும் கலந்து கூழ் பண்ணி வச்சிடலாம், மோர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சிட்ருக்கிறேன். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கிடையில் வந்து மோர் குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு கொதிக்க விட்டோம்னா மோர் குழம்பும் ரெடி ஆயிரும். மோரை சேர்த்து தாளித்து விட்டுடலாம். ராகி கூழுக்கு முதல் நாளே கரைச்சி வச்சு புளிப்பு ஏறினதுக்கப்புறம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது நான் முதல் நாளே பிளான் பண்ணதுனால காலையில் தாங்க செஞ்சேன். அல்லது பழைய சாதம் தண்ணி இருந்தாலும் அதையுமே சேர்த்து செய்வாங்க. என்கிட்ட அதுவும் இல்லை. 2-3 நாளைக்கு சேர்த்து பண்ணோன்னா புளிக்க வச்சுக்கின்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். பட் நான் கொஞ்சமாக இன்றைக்கி மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதனால மோர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிக்க வைக்காமல் கிண்டிட்டேன். ஒரு சைடு ராகி கூழும் ஒரு சைடு மோர் குழம்பும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கிடையில் ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னா பொரியலை டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன்லாம் கட் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குங்க. அடுப்பு ஃப்ரீயானதும் 2 பொரியலையும் வச்சு விட்டுட்டோம்னா டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். கூழ் வந்து பசங்களுக்கு கரைச்சி வச்சுட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கரைச்சி வைக்க முடியும். அதனால ஃபஸ்ட்டு கூழை வச்சு கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்காக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பொரியல் பண்ணிக்கிட்டே ரைஸும் ஒரு சைடு வச்சுட்டேன். 2 பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் வந்து ஹஸ்பண்ட் போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா நைட்டே கட் பண்ணி வச்சுட்டதுனால போட்டு வச்சுட்டாங்க. அதை பொறுமையாக உட்காந்து குடிக்கலாம் டைம் இல்லைங்க. வேலையை பார்த்துட்டே தான் செஞ்சிட்ருக்கேன். ரைஸ் வெந்துட்டுருக்கு, மோர் குழம்பு ரெடி, கீரை பொரியல் ரெடி, பாவக்காய் பொரியலும் ரெடி. கூழுக்குமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே மோர் ஊற்றி மிக்ஸ் பண்ணியே வச்சுட்டேன். பசங்களுக்கு எடுத்து குடிக்க ஈஸியாக இருக்கும்னு நானும் அவசரமாக கிளம்பி ஓடியாச்சுங்க. இதே மாதிரி வேறு ஒரு விளக்கில் பார்க்கலாம். பாய்.